அப்பொழுது அவருடைய சகோதரிகள், மைக்ல வாசிக்கிறீங்களா? கொஞ்சம் மைக்ல வாசிக்கிறீங்களா? அப்பொழுது அவருடைய சகோதரிகள், ஆண்டவரே, ஆண்டவரே, நீ சிநேகிக்கிறவன் வியாதியா இருக்கிறான் என்று சொல்ல அவரிடத்திற்கு ஆள் அனுப்பினார்கள். ஒண்ணு இல்ல, பெத்தானியாங்கிற கிராமம் நிறைய பேருக்கு தெரியும். அந்த கிராமத்துல 3 பேர் இருக்கிறாங்க. ஒன்னு மார்த்தாள், இன்னொன்னு மரியாள், இன்னொன்னு லாசரு. இவங்க 3 பேரும் கூட பிறந்தவங்க. இந்த கூட பிறந்தவங்களுக்குள்ள தேவன் இவங்க மேல வச்சிருந்த அன்பு நிறைய பேர் மேல வைக்காத அன்பு. அந்த அன்புள்ள ஒருவனுடைய வாழ்க்கையில ஒரு வியாதி வருகிறது. இந்த லாசருவுக்கு ஒரு வியாதி வருகிறது. இந்த வியாதியை சுகப்படுத்துகிறவர் அவங்களை நேசிக்கிறார் என்பதை அறிந்து அவருக்கு ஒரு லெட்டர் எழுதி அனுப்புறாங்க. என்ன லெட்டர் எழுதி அனுப்புறாங்கன்னா, நீங்க நேசிக்கிறவனுக்கு வாழ்க்கையில ஒரு பிரச்சனை, நீங்க நேசிக்கிறவனுக்கு உயிருக்கு ஒரு பிரச்சனை, நீங்க நேசிக்கிறவனுக்கு உயிருக்கு ஒரு பிரச்சனையில போராடி கொண்டிருக்கிறான், நீங்க உடனே வாங்கன்னு சொல்லும் போது என் இயேசுவானவர் உடனே வராம, அவன் வியாதியா இருக்கும் போது அவனை சுகப்படுத்துவதற்கு உடனே வராம 2 நாள் அந்த இடத்துல தங்கிட்டார். ஏன்னா வந்து அவனை சுகப்படுத்தினால் அவனை ஒரு சாதாரண ஹீலிங்கா தான் இருக்கும். அவனை குறித்து ஒரு பெரிய திட்டம் இருக்கிறது. அந்த திட்டத்தை நிறைவேற்ற அப்படினா நான் இன்னும் கொஞ்சம் அமைதியா இருக்க வேண்டும் என்று சொல்லி இயேசு அமைதியா இருந்தார். இன்னைக்கு உன்னுடைய வாழ்க்கையில இதுவரைக்கும் அவர் உன்னை நடத்தி வந்திருக்கிறார். இப்போது அவர் அமைதியா இருப்பது போல காணப்பட்டாலும், இன்று உன்னுடைய வாழ்க்கை சூழ்நிலையில அவர் அமைதியா இருப்பது போல காணப்பட்டாலும், அந்த அமைதிக்கு மிகப்பெரிய தேவனுடைய சித்தம் இருக்கிறது. அந்த அமைதிக்கு மிகப்பெரிய தேவ திட்டம் இருக்கிறது. இந்த அமைதிக்கு பின்பாக தேவனுடைய நாமம் மகிமையாய் விளங்க வேண்டும் என்கிற மிகப்பெரிய சித்தம் இருக்கிறபடியால் தான் தேவன் மௌனமாய் உன்னுடைய வாழ்வை பார்த்துக் கொண்டிருக்கிறார். மௌனமாய் உன்னுடைய வாழ்க்கையை பார்த்து கொண்டிருக்கிற ஏசப்பா சொல்றது, இதுவரைக்கும் நான் உன்னை நடத்திட்டேன், இனியும் நான் உன்னை நடத்த விருப்பமா இருக்கிறேன். இனி வரும் காலம் உனக்கு கொடிதான காலம். ஏன், நீ மரணத்தை கூட சந்திக்க கூடிய ஒரு நேரம் உன்னுடைய வாழ்க்கையில வரலாம். ஆனா என்னுடைய ஏக்கம் எல்லாம் நீ மரணத்துல தங்கிடக்கூடாது, மரணத்தை சந்தித்திடக்கூடாது, உன்னுடைய வாழ்க்கைய மரணம் நெருங்கிடக்கூடாது, உன்னுடைய வாழ்க்கைய மரணம் ஜெயித்திடக்கூடாது என்கிற வைராக்கியத்தை என் ஆண்டவர் உன்மேல் வைத்து உன்னை இந்த இடத்திற்கு அழைத்து வந்திருக்கிறார். நீ நினைக்கலாம், என் வாழ்க்கையில வர்ற பிரச்சனைனால நான் தோத்து போயிருவணும்னு சொல்லி நீ கவலைப்படலாம். தைரியமா உன்னை பார்த்து சொல்றேன், ஆண்டவர் சொல்ற வார்த்தையை சொல்றேன், உன் வாழ்க்கையில எந்த பிரச்சனை வந்தாலும், எந்த பிரச்சனை வந்தாலும், எந்த பிரச்சனையும் உன்னை ஜெயிக்க கூடாதுங்கிறதுல ஒருத்தர் வைராக்கியமா இருக்கிறார். அவர்தான் இயேசு. இன்னைக்கு எவ்வளவு கஷ்டத்தின் மத்தியில நீ உட்கார்ந்து இருந்தாலும் அந்த கஷ்டம் உன்னை மேற்கொள்ள கூடாது என்கிற வைராக்கியத்தோடு அவர் உன்னோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். எனக்கு கஷ்டம் இருக்குது, எனக்கு கவலை இருக்குது, எனக்கு நெருக்கடி இருக்குது, ரொம்ப நாளா இந்த கஷ்டத்தை தாண்டி என்னால போக முடியல, இந்த கஷ்டத்திலேயே நான் போராடி கொண்டிருக்கிறேன். அங்கே ஒரு வார்த்தை சொல்லப்படுகிறது, நேசிக்கிறவனுக்கு பிரச்சனை. இன்னைக்கு உனக்கு பிரச்சனை இருக்குங்கிறதுக்காக ஆண்டவர் உன்னை நேசிக்கலன்னு அர்த்தம் கிடையாது. பிரச்சனை இருந்தாலும் ஆண்டவர் உன்னை நேசிப்பார். ஏன் அந்த நேசத்தை நீ எப்படி தெரிஞ்சுக்க முடியும் கேக்குறீனா, அந்த பிரச்சனை உன்னை முடிக்க முடியாத அளவுக்கு ஆண்டவர் கண்ட்ரோல்ல வச்சிருக்கிறார். அந்த கண்ட்ரோல் தான் ஆண்டவர் உன் மேல வச்சிருக்கிற தரிசனத்தினுடைய அடையாளம். லாசருவுக்கு எல்லாரும் சொன்னாங்க, ஆண்டவர் வந்து உடனே சுகப்படுத்துவார். அவர் வரல. ஆனா லாசருவுக்கு எதை தெரியுமா கண்ட்ரோல்ல வச்சிருந்தாரு? அவனுடைய மரணத்தையே கண்ட்ரோல்ல வச்சாரு. இன்னைக்கு ஆண்டவர் உன்னுடைய பிரச்சனையை கண்ட்ரோல்ல வச்சிருக்கிறாரு, உன்னுடைய போராட்டத்தை கண்ட்ரோல்ல வச்சிருக்கிறாரு. இன்னைக்கு அவர் உன்னை பார்த்து சொல்றதெல்லாம், நான் மௌனமா இருப்பதற்கு காரணம் நீ பேசணும். நான் மௌனமா இருப்பதற்கு காரணம் உன் மனசு பேசணும். உன் மனசு எங்க பேசணும்? ஏன் கிட்ட பேசணும். நான் என்ன பேசணும்? ஆண்டவரே உமக்கு என் உள்ளத்தை தரேன் முழுசா பேசணும். உங்க மனசு ஃபுல்லா, அப்பா நான் இருக்கணும்னு ஆசைப்படுறேன், என் மனசு ஃபுல்லா நீங்க இருக்கணும்னு ஆசைப்படுறேன். என் வாழ்க்கையை பாதுகாக்க உங்களால தான் முடியும், என் வாழ்க்கையை காப்பாத்தி தூக்கி போக உங்களால தான் முடியும். நான் என்ன முழுசா கொடுக்கிறேன்னு சொல்லி நீ பேச வேண்டும் என்பதற்காக சில சூழ்நிலைகளிலே ஆண்டவர் மௌனமா இருக்கிறார். ஏன் தெரியுமா? இந்த அக்கறை யார் மேல இல்லாத அக்கறை ஒன்னு அவருக்கு ரொம்ப பிடிக்கும்.
உன் மேல அவர் வச்சிருக்கிற பாசம் அநேகர் மேல வைக்காத பாசம். நீ நினைக்கிற இந்த கஷ்டம் எல்லாம் கடவுள் எனக்கு அனுமதிக்கிறார், இந்த கஷ்டம் எல்லாம் கடவுள் தான் எனக்கு கொடுக்கிறார், கடவுள் கொடுக்கிற இந்த கஷ்டத்தை என்னால தாங்கவே முடியல. கடவுளுக்கு கொடுத்த கஷ்டம் உனக்கு மட்டும் அவரை கட்ட அவுத்து விட்டு இருந்தாருன்னா இன்னைக்கு நீ குழிக்குள்ள போய் எத்தனை நாள் ஆயிருக்கும் யாருக்கு தெரியும். இன்னைக்கு வரைக்கும் நீ குழிக்குள்ள போகாம இருப்பதற்கு காரணம் அவர் வைராக்கியமா உன்னை கட்டி பிடிச்சிட்டு உட்கார்ந்து இருக்கிறார். மகனே நான் உன்னை விட்டுற மாட்டேன், மகளே நான் உன்னை விட்டுற மாட்டேன். நீ எவ்வளவு சேட்டை பண்ணாலும் எவ்வளவு போராடினாலும் என் அன்பு உன்னை விட்டு விலகாது. நீ ஒண்ணு செய், எனக்கு அடைக்கலமா இருக்கிறதுக்கு ஓ மனசை மட்டும் திறந்து விடு, மீதி நான் பாத்துக்கிறேன். உன் மனசை முழுவதும் என்கிட்ட கொடு, மீதியானவைகளை நான் செஞ்சிடறேன். நீ எந்த இடத்துல இருந்து எவ்வளவு பெரிய சிக்கல்ல நீ மாட்டியிருந்தாலும், இனி என்னால எந்திரிக்கவே முடியாதுங்கிற நிலைமையில நீ இருந்தாலும், ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்லுகிற வார்த்தை, நான் உன்னை எழுந்திருக்க பண்ணுவேன். நீ ஜெயிக்கிறதுக்கு தான் பிறந்திருக்கிற, நீ தோக்கிறதுக்கு பிறக்கல, நீ ஓடி போறதுக்கு பிறக்கல, நீ மத்தவனுக்கு பயந்து வாழ பிறக்கல, மத்தவனுக்கு பயந்து வாழ நீ பிறக்கல. எல்லா சூழ்நிலையிலும் நான் உன்னை ஜெயிக்க பண்ணுவதற்காக உனக்காக காத்து கொண்டிருக்கிறேன். நான் உனக்காக காத்து கொண்டிருக்கிறேன். ஏன் தெரியுமா? நீ என் பார்வைக்கு விலையேற பெற்றவள்.